So extra chromosomal inheritance or cytoplasmic inheritance. So the last class வந்து நம்ம ஜெனடிக்ஸ்ல பார்ட் 1 பார்த்தோம், பார்ட் 2ல குரோமோசோம் மேப்பிங் பார்த்தோம். சரியா? ஸோ குரோமோசோம் மேப்பிங் பொறுத்தளவு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னதான், அதில் நிறைய விஷயங்கள் குரோமோசோம் மேப்பிங் இருக்குது. கண்டிப்பா குரோமோசோம் அண்ட் குரோமோசோம் மேப்பிங் அதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இதுல நம்ம பார்க்க போறது வந்து பார்ட் 2ல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஒரு நிமிஷம். இந்த ஓப்ரான் கான்செப்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க இதை தான் கேட்டீங்க. இந்த இடத்துல ZZ தான் சார், பீட்டா கேலக்டஸ் இதான் ஆப்ஷன் கொடுத்திருந்தேன் சார். எக்ஸ்கியூஸ் சார். எஸ் சார், 12th ஸ்டாண்டர்ட் புக்ல 5th லெசன்ல 79 பேஜ்ல இருக்கு சார், கிளியரா அது. ஏ ஆப்ஷன் கரெக்டா இருக்கா? சார், ஏ ஆப்ஷன் தான் சார் அது. அதான் நான் சொல்றேன். அதான் சொன்னபோது சரி, பிக்சர் இந்த 12th புக்லவும் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மிஸ். சார், நம்ம மெட்டீரியல்ல இருக்குங்க சார். நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. பார்ட் 2ல செல் அண்ட் மைக்ரோபயாலஜி லாஸ்ட் பேஜ்ல இருக்கு சார். டைரக்டாவே இருக்கு சார். டைரக்டாவே இருக்கு. அவங்க கேட்டதுக்காக நான் இந்த பிக்சரை நான் காமிக்கிறேன். சரியா? இந்த பாத்தீங்களா, இது சாரி நெக்ஸ்ட் ஓப்ரான் கான்செப்ட் அப்படின்னு சொல்றது நம்ம சிலபஸ்ல கிடையாது, யூஜில உண்டு. ஆனா ஒரே ஒரு வருஷம் பிஜில கேட்ட கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே ஓப்ரான் கான்செப்ட் நான் நடத்தின பேசிக்ல இருக்கும். சரியா? இருந்தாலும் இந்த பாருங்க, இதுல என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்பாங்க. ரிசப்டார், அதாவது பி, அது RPO, இது ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல மொத்தம் 3 ஜீன் இருக்கு. இங்க மென்ஷன் பாத்தீங்களா, ஏ ஜீன், ஒய் ஜீன், ஜெட் ஜீன். ரெகுலேட்டார், ப்ரோமோட்டார், ஆப்ரேட்டார். யூஜினா நீங்க சிஎஸ்ஆர் செலக்ட் எக்ஸாம் வரத போது பாருங்க, நான் இப்ப சொல்றேன், செலக்ட்ல இந்த பிக்சர்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின். சிஎஸ்ஆர்னா இந்த பிக்சர்ல இருந்து கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது. ஆனா பிஜில சிலபஸ் கிடையாது, யூஜில கேட்டாங்க. சிலபஸ்ல இதே இதுல கேட்டாங்க. சரியா? அதுல சப்போஸ் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்கலாம். அதுக்கு அடுத்து இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு நியரஸ்ட் உள்ள ஜீன் என்னது, ஆப்ரேட்டர் ஜீன். கரெக்ட் சீக்வன்ஸ் என்னது அப்படி கேட்கலாம். இதெல்லாம் கேட்கலன்னா ஒவ்வொரு ஜீனுடைய என்சைம் என்னென்ன சின்டேஸ் ஆகுது, ஜெட் ஜீன், பீட்டா கேலக்டோசிடேஸ், ஒய் ஜீன், ஏ ஜீன் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல நம்ம பிஜில ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ரைட். சரி, இந்த பிக்சர் இருந்ததாக நான் காமிச்சேன், இந்த சாரும் சொல்லிட்டாங்க. கீழே வேரியேஷன் இருக்காது, அப்படி இருந்தா நீங்க திரும்ப பார்த்துக்கலாம். ரைட். So next the new topic, extra chromosomal inheritance and cytoplasmic inheritance. ஒரு கொஸ்டின் வரும், பட் போன வருஷம் கேட்கல. அது 2019 ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? ஆக்சுவலா the fact of the nucleus, it contained that a unit of that inheritance was proposed by the Oscar Having சொல்லக்கூடியது. இல்ல நிறைய சயின்டிஸ்ட் இதை பத்தின ஸ்டடி பண்ணியிருக்காங்க. டாக்டர் சங்கர் et al. It's a possible role of that cytoplasm in certain cases of inheritance. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த டாபிக்ல? the extra chromosomal inheritance or cytoplasmic inheritance அப்படி சொல்றோம். அதாவது ஒரு கேரக்டரையோ ஜீனோ வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து டிஎன்ஏ தானே சார் கடத்தப்படும் அப்படின்னு சொல்றோம். இங்க சைட்டோபிளாசம் அதுக்கு அதோட ரோல் இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், the chlamydomonas, the inheritance of the certain characters is controlled by non-chromosomal gene. chlamydomonasல குரோமோசோமல் ஜீன் தான் கடத்தணும், ஆனா chlamydomonasல non-chromosomal gene அந்த வேலையை செய்யலாம். டோட்டல் the self duplication of the hereditary material of the cytoplasm. இப்பதான் பிளாஸ்மான் கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். பிளாஸ்மான் நான் மேக்ஸிமம் அண்டர்லைன் பண்ணிருப்பேன். சரியா? அது செல்ஃப் டூப்ளிகேட்டிங் ஹெரிடிட்டி மெட்டீரியல்ஸ் ஆஃப் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ஒரு ஹெரிடிட்டி மெட்டீரியலா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? So the cytoplasmic unit of that inheritance we are called as plasmogenesis அப்படின்னு சொல்றோம். அதான் பிளாஸ்மான் வந்து plasmogenesis அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, the inheritance of characters is controlled by plasmogenesis. அவ்வளவுதான், முடிஞ்சு. டெஃபினிஷனே முடிஞ்சு வச்சு. சரியா? inheritance of that mechanism, it's not இந்த இதுல போட்டு பாருங்க, it's not governed by the genetic material of the nucleus, non-Mendelian inheritance or extra chromosomal or organal inheritance அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு நிமிஷம். ரைட், திரும்ப சொல்றேன்.
the transmission of character is controlled by plasmagenesis, that is called cytoplasmic inheritance or extra chromosomal inheritance. சரியா? சோ இத யாரு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணாங்க? இவர்தான் இந்த போட்டிருப்பாங்க, கார்ல் கான்ஸ். ரொம்ப முக்கியமா சார், கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? கார்ல் கான்ஸ். நீங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் இதுல இருக்கும். சரியா? அது நான் சயின்டிஸ்ட் பேரு தெரிஞ்சுக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் நம்பர் 10ல ஒரு சின்ன சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு பாருங்களேன். அந்த நான் சொல்ல the possible type of the hereditary material in living organism. பாசிபிள். அப்ப ஒரு லிவிங் நமக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு ஹெரிடிட்டி மெட்டீரியலா, டிஎன்ஏ. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா டோட்டல் ஹெரிடிட்டி மெட்டீரியல் வந்து பாருங்க, ஜீனோம், பிளாஸ்மோம். இந்த சார்ட்லயே எல்லா விஷயம் வந்துடும் சார். ஜீனோம் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். என்னது? ஆல் ஹெரிடிட்டி மெட்டீரியல்ஸ் ஆஃப் த குரோமோசோம் இன் நியூக்ளியஸ். அப்ப குரோமோசோம், நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கும், குரோமோசோம்குள்ள ஜீன் டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கும். அதான் ஜீனோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். வேற என்ன ஹெரிடிட்டி மெட்டீரியல் இருக்குன்னா, தட் இஸ் கால்ட் பிளாஸ்மோன். இதான் நான் சொன்னேன். இதுல நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள். அப்ப இதுதான் கொஸ்டினா வரும். சும்மா மேல உள்ள ஜீனோம் அதெல்லாம் வராது. சரியா? சோ ஆல் ஹெரிடிட்டி மெட்டீரியல் இன் த சைட்டோபிளாசம் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். அப்ப சைட்டோபிளாசம் அந்த வேலையை செய்யற வகை, அதுக்கு பிளாஸ்மோன் அப்படின்னு சொல்றோம். அதுல நிறைய இருக்கு பாருங்க. பிளாஸ்டிட், இது ரொம்ப ஃபெமிலியர் நம்மளுக்கு. பிளாஸ்டோஜெனிசிஸ். சரியா? இது எல்லாமே சரி. அதுக்கடுத்து கைனட்டோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்றோம்? பிளாஸ்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மட்டோஜெனிசிஸ் இதெல்லாம். அப்ப என்ன மீனிங்னா, that hereditary materials in the cytoplasm we are called as a plasmatogenesis. இதை நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன். அதான் இங்க சார்ட்டாவும் இதுல கொடுத்துருக்கு, அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். சோ இதுல நிறைய கிராசஸ் எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க. the crosses of that exhibiting the following types. இதுல மெயினா difference in the reciprocal crosses result. Cytoplasmic inheritance of the result, the reciprocal crosses is a difference. சரியா? இதுல நிறைய ரெசிப்ரோக்கல். இதுல மெயினா அந்த கான்ஸ் வந்து மெராபிலஸ் ஜெலாபா, இது ஒரு பிளான்ட். சரியா? இந்த பிளான்ட் அப்படின்னா டீட்டெயிலா இந்த பிளான்ட் பத்தி டீட்டெயிலா சொல்றேன். சும்மா அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறக்கா இந்த டிஸ்பிளே, வேற ஒண்ணு பிக்சர். சரி, ஓகே. இதுல நிறைய நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் என்ன சொன்னேன்னா, the difference in the reciprocal cross result. அதுமாதிரி மெட்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். மெட்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், மெட்டர்னல் அப்படின்னாவே என்ன மீனிங்னா மதர், அது ரிலேட்டட்னு சொல்லுவோம். பட்டர்னா பேரண்ட். இதுல the offspring receive the cytoplasm only from the female gamete, not from the male gamete. நல்லா கவனிங்க. அப்ப ஆஃப்ஸ்பிரிங் வந்து சைட்டோபிளாசம் எங்க இருந்து ரிசீவ் ஆகுது? ஃபீமேல் கேமெட்ல இருந்து ரிசீவ் ஆகுது. அதுக்கு தான் மெட்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றாங்க. அப்ப பிளாஸ்மோஜென் of the female parent alone are controlled to the offspring. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேல் தான் அந்த பிளாஸ்மோஜென். நம்ம எப்படி ஜீன் டிஎன்ஏன்னு சொல்றோமோ அதுக்கு வந்து இங்க பிளாஸ்மோஜென் சொல்றோம். as a result, cytoplasmic inheritance is said is a maternal inheritance. சைட்டோபிளாசம் இன்ஹெரிடன்ஸ் நம்ம ஏன் இதை வந்து மெட்டர்னல் இன்ஹெரிடன்ஸ் சொல்றோம்னா, இந்த சைட்டோபிளாசத்தை ஒன்லி ஃபீமேல் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், மேல் டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. அதுக்கு தான் அப்படி சொல்றாங்க. ஓகே, அதான் மெட்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்தது இன்ஃபெக்ஷன் லைக் த டிரான்ஸ்மிஷன், த ஹெரிடிட்டி பினோடைப் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த சைட்டோபிளாசம் ஆஃப் த பேரண்ட். அதெல்லாம் சும்மா லைட்டோட ரீட் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து indifference into the nuclear substitution. It is the possibilities of the cytoplasmic inheritance. அது ஒண்ணு. Segregation, non-Mendelian segregation, the characteristics of that Mendelian and chromosomal inheritance சொல்றோம். ரெண்டு characters வைஸா. ரைட். இல்ல criteria for the cytoplasmic inheritance. இதெல்லாம் சும்மா இது பார்த்துக்கோங்க சார். கிரைட்டீரியா பொறுத்தளவு ரொம்ப பொண்ணு டீட்டெயிலா வேண்டாம். என்ன கிரைட்டீரியா ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க போதும். இட்ஸ் ஃபவுண்ட் இன் எக்ஸிபிட் த கிரைட்டீரியா. என்னது? மெட்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் மெயினா சொல்றோம். அதுல ரீசன் என்ன? the sperms are little cytoplasm. ஏன் சார் இது மெட்டர்னல் இன்ஹெரிடன்ஸ் சொல்றோம்னு கேட்டா, அதாவது ஃபீமேல்ல தான், ஃபீமேல் மூலம் தான், சைட்டோபிளாஸ்ம் மூலம் தான் அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு போகுது அப்படின்னு சொல்றோம். ஏன் இது மேல்ல இல்ல அப்படின்னு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஃபீமேல்ல எக்குல நிறைய சைட்டோபிளாசம் இருக்கும். ஆனா மேல்ல வந்து ஸ்பெர்ம்ல
சைட்டோபிளாசம் உங்களுக்கு சைட்டோபிளாசமே இருக்காது. ஏன்னா அந்த மிடில் பிளேஸ் நம்ம 7th யூனிட்ல செகண்ட் பார்ட்ல பார்த்திருப்போம். the middle place of that sperm. சரியா? அங்க cytoplasm will be condensed to form that structure that is called manset. UGTR கேட்ட கொஸ்டின் manset. அப்ப இங்க சைட்டோபிளாசமே இருக்காது. அப்புறம் எப்படி அது கடத்தும்? அததான் இங்க அது அப்ப இங்க ஃபீமேல் இருக்கும்போது இதுக்கு மெட்டர்னல் இன்ஹெரிடன்ஸ் சொல்றோம். இங்க லிட்டில் சைட்டோபிளாசம் இஸ் தேர். எக்ல மோர் சைட்டோபிளாசம் இஸ் தேர். அதுதான் அந்த பாராகிராஃப் உள்ள கதையா சொல்லிருப்பாங்க எக்ஸாம்பிள் வச்சு. சரி, அது பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் தட் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிடன்ஸ் இன் அனிமல் பொறுத்தளவு the case showing that maternal effect அதுல மெயினா வந்து maternal influence of the cell coiling in Snail limnia. இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க, Snail limnia. சரியா? சோ இதுதான் உள்ள விஷயங்கள். இது லிம்னியா உங்களுக்கு தெரியும், ஒரு நத்தைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஓடு, அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க பேஜ் நம்பர் 11ல. அப்ப Snail limnia is the nature of the shell coiling, is a cytoplasmic inheritance. Cell coiling, செல் இருக்கு பாத்தீங்களா, இப்படி சுருண்டு இருக்கு பாருங்க, இப்படி மேல இப்படி சுருண்டு இருக்கா, அந்த செல் காயில்ல இப்படி சுருண்டு இருக்கு பாருங்க. அதை வச்சுதான் இத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரு கேட்கலாம், யார் ஆக்சுவலா பாய்காட் அண்ட் டைவன் அண்ட் காஸ்டிங், 3 முக்கியமானது. அதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மெயினா வந்து எக்ஸ்பிளைன் தட் given by that Sturtevant கேட்க வாய்ப்பு இருக்கு. இத மெயினா யாரு செஞ்சாங்க 1923ல Sturtevant, to indicate that a character of the coil is determined by the gene. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது அந்த ஓட், தமிழ்ல சொல்றேன் பாருங்க, அந்த ஓட்டுக்கு மேல உள்ள அந்த காயில் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காயில வந்து அந்த கேரக்டரை டிட்டர்மின் பண்ற ஜீன் யார்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்கன்னா மதர்கிட்ட தான் இருக்கு. சோ அப்ப the phenotype of the offspring is determined by genotype of the female parent. Female parentல தான் அது டிசைட் பண்ணுது. That's why we are kept that, or this phenomena we are called as maternal inheritance. Maternal na mother, ஞாபகம் வச்சுக்கோங்க. Maternal na mother, அதுதான் maternal inheritance ன்னு சொல்றோம். The cell coiling of the genotype of the female parent is not expressed in the own body, but it's expressed in the offspring of the F1 generation. மீனிங் புரியுதா? அதோட தன்னோட இருந்த அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதான் அடுத்த ஆஃப்ஸ்பிரிங் F1 ஜெனரேஷன்ல தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் டிலைட் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So the reciprocal crosses is a result in the different reciprocal crosses வந்து இங்க இதுல சொல்லியிருக்கு. சரியா? அதுல பேஜ் நம்பர் 12ல பாருங்க, பக்காவா அதுதான் நான் இங்க டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலா கிளாக் வைஸ் காயிலிங் ஷெல் தட் இஸ் கால்ட் டெக்ஸ்ட்ரல். ஒரு நிமிஷம், இந்த தேவையில்லாம் எரேஸ் பண்றேன். இந்த பிக்சரை மட்டும் பாருங்க. இதுல பாருங்க, 2 இது சொல்லியிருப்பேன், டெக்ஸ்ட்ரைல் சென்சிடல் அப்படின்னு சொல்லி. சென்சிடல் சரியா? அதாவது கிளாக் வைஸ் காயிலிங் ஆஃப் செல் வி ஆர் சார். கிளாக் வைஸ்னா என்ன சார்? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா கிளாக் வந்து எப்படி போகும் தெரியுமில்ல, இந்த டைரக்ஷன்ல, இதுக்கு பேரு கிளாக் வைஸ். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னா கடிகாரத்தின் எதிர் திசையில். இது கடிகாரத்தின் முள் இப்படிதான் போகும். இது கிளாக், இது வந்து என்ன சொல்றோம், கிளாக் வைஸ். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? கிளாக் வைஸ், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ரைட். ஸோ இதுல மெயினா நம்ம இதுல என்ன சொல்ல வரோம்னா, கிளாக் வைஸ் காயிலிங் த ஷெல் தட் இஸ் டெக்ஸ்ட்ரல். இதான் கிளாக் வைஸா இருக்குமான்னு சொல்றாங்க. அப்படி என்ன சார் மீனிங்? காயில் டுவர்ட்ஸ் டு த ரைட். ஆன்டி கிளாக் வைஸ் காயில் ஷெல் தட் இஸ் கால்ட் சென்சிடல். அப்படின்னா the coil towards to the left, இது coil towards to the right. இவ்வளவுதான் மீனிங். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஞாபகம், டெக்ஸ்ட்ரல் எப்படி இருக்கும், சென்சிடல் எப்படி இருக்கும், இதுல யார் டாமினன்ட்னா இங்க பாருங்க, இங்கதான் கேபிட்டல் டி போட்டிருக்கு. அப்ப டெக்ஸ்ட்ரல் செல்ஸ் ஆர் டாமினன்ட். ஸ்மால் டி தட் இஸ் அ சென்சிடல், திஸ் இஸ் அ ரிசெசிவ். இப்ப பேஜ் நம்பர் 12ல ஃபிகர் நம்பர் 3 பாருங்க. அதேதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஃபிகர் நம்பர் 3 பாருங்க. அதுல 2 crosses that F1 snail have the same genotype but different phenotype. F1 generationல சரியா? different phenotype. கவனிங்க, 2 crosses, 2 crosses நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன்.
2 கிராசஸ் நீங்க பேஜ் நம்பர் 12ல 2 கிராசஸ் பாருங்க. சரியா? அந்த 2 கிராசஸ் நம்ம கம்பேர் பண்றோம். 2 கிராசஸை நம்ம கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிராஸ் பாருங்க. 2 கிராசஸ்ல F1 snails are சேம் ஜீனோடைப். ஜீனோடைப் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா பினோடைப் மட்டும் என்ன செய்யுது? மாறுது. சரியா? சோ அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. இல்லன்னா இந்த பிக்சர் நான் காமிச்ச பிக்சர் கூட பாருங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி டெக்ஸ்டைல் ஸ்னைல் சென்சிடைல். இத கிராஸ் பண்ணா கிராஸ் ஃபெர்டிலைசேஷன்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த F1 ஜெனரேஷன்ல என்ன கிடைச்சிருக்கு? F1 ஜெனரேஷன்ல பாருங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்ப ஆல் ஆர் டெக்ஸ்டைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன சார் ஸ்பெஷல்னா நல்லா கவனிங்க. இதுல ஃபீமேல் வந்து டாமினன்ட். தட் இஸ் அ டெக்ஸ்டைல். சோ அப்ப இங்க ஆல் ஆர் டெக்ஸ்டைல். சரியா? பட் the phenotype of the offspring to determine the genotype of the mother ன்னு சொல்ல வரேன். சரி, எப்படி சார்? இங்க பாருங்க. இப்ப அடுத்த கிராஸ் பாருங்க. இது மதர் தான். மதரோட கேரக்டர் என்ன இருக்கு? டெக்ஸ்டைல். பட் என்னது? ரிசசிவ். சரியா? அப்ப இது சென்சிடைல், இது மேல் இருந்திருக்கு. கவனிங்க. அப்ப கேபிட்டல் டி ஸ்மால் டி. இங்கேயும் கேபிட்டல் டி ஸ்மால் டி தான், இங்கேயும் கேபிட்டல் டி ஸ்மால் டி தான். அப்ப என்ன சார் ஒரு டாமினன்ட்? நீங்க டி வந்து டெக்ஸ்டைல் சொன்னேன். அப்ப இங்க ஆல் ஆர் டெக்ஸ்டைல் வருமே. இங்க ஆல் ஆர் சென்சிடைல். என்ன காரணம்? இங்க ஃபீமேலோட கேரக்டர் தான் இங்க எக்ஸ்போஸ் ஆகும். ஃபீமேலோட கேரக்டர் தான் இங்க எக்ஸ்போஸ் ஆகும். இவ்வளவுதான் மேட்டர். திரும்ப சொல்றேன். The phenotype of that offspring is determined by genotype of the mother. புரிஞ்சிருச்சா? Genotype of the mother. So F1 cross the F1 dextile cells because the mother genotype வந்து capital D first இதுல இந்த இது. செகண்ட் கிராஸ்ல பாருங்க the F1 வந்து sensitiles. ஏன்? mothers are small d genotype. So the reciprocal as a result is the different. இதுதான் different. So அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மதர் இருந்து தான் இந்த சைட்டோபிளாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதான். இதுதான் மெட்டர்னல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். The F2 generation to obtained by the self fertilization single snail. snails are hermaphrodite தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் மேட்டர். சோ அப்ப கொஸ்டின் கேட்டா ஸ்னைல்ல கேட்டா இதுதான் கொஸ்டின்ஸா வரும். ஏதாவது ஒண்ணு. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அதுக்கு அடுத்து இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? இதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னா இது என்ன சார் காரணம்னா they indicate that maternal genotype through her egg cytoplasm. அந்த egg cytoplasm வந்து maternal கேரக்டர் போகுது அப்படின்னா சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. சரியா? ரைட். சோ அதே மாதிரி நிறைய இதுல ஸ்னைல் மாதிரி அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. 13ல இதுல இந்த மெட்டர்னல் மற்றதெல்லாம் சும்மா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொம்ப போட்டு இது பண்ணோம்னா ஒரு நிமிஷம் இதுல டயர் இருக்கான்னு பாக்குறேன். இந்த சில்க் ஆயிலிங் இதுவும் அதேதான் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா? அதுல உள்ள விஷயம் தான். F1 F2ல எஸ் சார் இந்த தமிழ் இந்த பூஜை எல்லாம் பண்ணும்போது வலம்புரி சங்கு இளம்புரி அதேதான் கரெக்ட். வலமுரி சங்கு இடமுரி சங்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ். அதுல ஏதோ ஒரு சங்கு தான் எனக்கு தெரியல அது என்னன்னா, ஏதோ ஒரு சங்கு தான் பயங்கரமான காஸ்ட்லி, இந்த மாதிரி சங்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சங்குன்னு எனக்கு தெரியல. சரியா? ரைட். அது வலமுறை. அதுதான் இது வந்து நேச்சுரலா உள்ள விஷயங்கள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சரி, ரைட். அடுத்தது மெட்டர்னல் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் தட் வாட்டர் ஃபிளைஸ். அது ஃப்ளவர் மத் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு டயக்ராம் இல்ல. சரி பரவாயில்ல. சரி, அது பேஜ் நம்பர் 13ல நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து the larva of that epist moth, the pigments are produced by the hormone. சார் இந்த ஹார்மோன் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கலாம். திரும்ப நீங்க அசால்ட்டா நீங்க வந்து எப்பவுமே ஸ்னைல்ல தான் சாரி அந்த என்னது டெக்ஸ்டைல் இந்த இதுல தான் கேட்பாங்க, லிம்னியால தான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இதுல கூட கொஸ்டின் வரலாம். நீங்க எத்தனை எக்ஸாம்பிள் இருக்கோ அது எதுனாலும் கொஸ்டின் வரலாம். நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பேரண்ட் யாரு, F1ல எப்படி இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. சரியா? இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து எபிஸ்மா இதுல கேட்கலாம். அப்ப அதுல வந்து முக்கியமா இந்த ப்ரொடியூஸ் த ஹார்மோன், ஒரு ஹார்மோன், அத ஹைனோரின் சொல்லக்கூடிய ஹார்மோன். திஸ் ஹார்மோன் will be synthesized to controlled by a pair of dominant nuclear gene. அந்த நியூக்ளியர் ஜீன் வந்து எப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க.
இதே ஸ்மால் ஏன்னா அது ரெசசிவ் ஜீனா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 4ல 13 பாருங்க. அது மேல பாருங்க, நோ லார்வல் ஃபீமேல் வந்து நோ லார்வல் பிக்மெண்ட் இந்த ரெட் ஐ ஆஃப் அடல்ட்னு சொல்றோம். அது ஸ்மால் ஏ. அது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்கு பாருங்க, டார்க் லார்வல் பிக்மெண்ட்ஸ் த டார்க் ஐ ஆஃப் தட் அடல்ட். அப்ப இதுல 50% எப்படி அதுல கிராஸ் பண்ணா நம்மளுக்கு இப்படிதான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் 50% அன்பிக்மெண்டட் 50% பிக்மெண்டட். அது திரும்ப வந்து மேல் அதுல எப்படி வந்து இன்ஹெரிடன்ஸ்ல the maternal influence of that gene capital A is a reciprocal cross in the flower moth அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? இதுல அந்த ஹார்மோன் பேரை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வாட்டர்ஃப்ளை அண்ட் ஃப்ளவர் மாத். எக்ஸாம்பிள் ஈவன் தட் ஜுவாலஜிக் நேம் ஆல்சோ. சரியா? நோட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கு மேல அங்க ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க. இந்த ஹார்மோன் பேரு ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா the larva pigmentation is due to that hormone, a hyacinidin சொல்லக்கூடிய ஹார்மோன் which brought by the cytoplasm of egg ன்னு சொல்றாங்க. இதான் அங்க வந்த ரிசல்ட். சரியா? ரைட் போதும். அடுத்தது the showing that presence of that infection particles, இது வந்து influence of the kappa particles. இதுலயும் 2019ல டிஆர்பில क्वेश्चन வந்திருக்கு சார். this is the infective particles of the net சொல்ல பாத்தீங்களா, influence of that kappa particle of the paramecium. இவர்தான் கப்பா பார்ட்டிகலா பரமேசனா மெயினா வந்து ஸ்டோன் பான் இட்டால். இவர்தான் அதுல நிறைய ஸ்டடிஸ் பண்ணார். சரியா? ரைட். த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சம் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது நான் என்ன சொன்னேன்னா ஃபுல்லா டிஎன்ஏ விட்டாச்சு. சைட்டோபிளாசம் மூலம்தான் நெக்ஸ்ட் ஆஸ்பிரிங்க்கு சில கேரக்டரை கடத்துன்னு சொல்றோம். இவருக்கு அதுல பரமேசியத்துல இந்த இடத்துல பரமேசியம், இந்த பரமேசியத்துல இதை வச்சு இவர் ஸ்டடி பண்ணியிருக்கார். சரியா? அவர் இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா the transmission of some cytoplasmic particles, சைட்டோபிளாஸ்ல சில பார்ட்டிகல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த பார்ட்டிகல் பேரு கப்பா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. கப்பா பார்ட்டிகல்ஸ். So it's related to the nuclear gene in that Paramecium aurelia. Paramecium aurelia வந்து zoological name. சரியா? There are two stains of that Paramecium. There are killer stain and sensitive stain அப்படின்னா 2 ஸ்டெயின் இருக்குன்னு சொல்றாரு. சரியா? So the killer stains are produced by the toxic substance. இதுல வந்து இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, கில்லர் ஸ்டெயின், சென்சிட்டிவ் ஸ்டெயின். அதுல கில்லர் ஸ்டெயின்ல என்ன இருக்கு பாத்தீங்களா, கப்பா பார்ட்டிகல்ஸ். The killer stain produces toxic substance that is called, அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா பரமேசின். Yes. So that kill the sensitive type. இது என்ன செய்யும், இந்த பரமேசின் இருக்கிறவங்க the sensitive type kill பண்ணுது. The production of that paramecin is killed by that controlled certain cytoplasmic particles. அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஒரு சைட்டோபிளாஸ்மிக் பார்ட்டிகல்ஸ். that particles we are called as a kappa particles. அததான் நம்ம கப்பா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? So அப்ப the kappa particles of the cytoplasmic particles, it's transmitted strictly through the cytoplasm. இது சைட்டோபிளாசம் மூலம் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப the maintenance and the production of that paramecium that controlled by the dominant gene, that is capital K. Dominant gene, that is a capital K. It's a present in the nucleus that kill the stains. சார் இது வந்து இந்த இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். அது எது கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்டாங்க. டாமினன்ட் ஜீன் ஆஃப் கேபிட்டல் கே. ஏன் கேபிட்டல் கேனா கப்பா பார்ட்டிகளுக்காக அப்படி கேன்னு சொல்றாங்க. சரியா? சோ த சென்சிட்டிவ் ஸ்டெயின் வந்து ரிசசிவ் அலீல். அது எப்படி இருக்குன்னா ஸ்மால், இந்த இங்கே போட்டிருக்கல பாருங்க, கேபிட்டல் கே, இங்க வந்து ஸ்மால் கே அப்படின்னு ஸ்மால். சரியா? இது ஸ்மால் கே அப்படின்னு சொல்றது ரிசசிவ் பொறுத்தளவு. சோ த கில்லர் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்டெயின் இங்க பாருங்க, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றோம். அப்ப இங்க என்ன நடக்குது, கான்ஜுகேஷன். the short duration of the conjugation. அப்ப the conjugation நடந்தா killer stains, அதாவது கப்பா பார்ட்டிகல்ல டாமினன்ட் ஜீன் அண்ட் ரிசசிவ் ஜீன் கண்டிப்பா கான்ஜுகேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. அப்ப என்ன நடக்குன்னா 4 type of the gametes are produced. ஒரு நிமிஷம் வேற பிக்சர் இருக்கான்னு பாக்குறேன். இல்ல இதுல மெட்டீரியல் பாருங்க.
4 type of gamete. Sorry. So capital K, இப்ப கேபிட்டல் கேன்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் கே ஸ்மால் கே, அதுல மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த டாமினன்ட் நான் டிக் அடிச்சிருப்பேன், பேஜ் நம்பர் 13ல ஒரு டிக் அடிச்சிருப்பேன். அந்த 2 லைன் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். சரியா? அது 14ஆம் பக்கத்துல பாருங்க. அதுல கான்ஜுகேஷன் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அப்ப நடக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுல அந்த கீழே வந்து பாருங்க ஒரு 4 டைப் ஆஃப் கேமெட்ஸ் வந்து பிரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. capital K small k, capital K small k. When that conjugation persists in that short duration, or short duration la nadakudhu. சரியா? இதுல first category la. அப்ப when the conjugation it's persists in the long duration, all individual become a killer. First picture க்கும் ரெண்டாவது பிக்சருக்கும் பாருங்க சார். சரியா? அதாவது கான்ஜுகேஷன் ஷார்ட் டியூரேஷன் நடந்தா வச்சுக்கோங்களேன், அது அந்த அளவுக்கு கிடையாது. அதே கான்ஜுகேஷன் வந்து லாங் டியூரேஷனா நடந்தா எல்லாமே வந்து என்ன செஞ்சிருது, அழிஞ்சிருது. இதுல நீங்க கரெக்டா பார்க்கணும், பேஜ் நம்பர் 15ல ஃபிகர் நம்பர் 8 பாருங்க. ஃபிகர் நம்பர் 8 அதுல கில்லர் டிஃபியூஷன் ஃபியூஷன் ஆகி ஃபுல்லா மேக்ஸிமம் பாருங்க கில்லரா இருக்கு, ஒண்ணு சென்சிட்டிவா இருக்கு. அப்ப என்ன பண்ணீங்கன்னா, லாங் டியூரேஷன் நடந்தா எக்ஸ்சேஞ்ச் நிறைய சைட்டோபிளாசம் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சரியா? இதுதான் பிரச்சனை. சைட்டோபிளாசம் எக்ஸ்சேஞ்ச் நடந்தாலே முடிஞ்சு வச்சுல, அதோட கேரக்டர் வந்து அடுத்ததுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. So this is because not only the nuclear material but also cytoplasmic material also exchanged. அதுதான் கடைசியில ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம். சைட்டோபிளாசமும் இங்க வந்து நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சைட்டோபிளாசம். அப்ப இந்த மாதிரி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அசிட்டிஸ் இப்படி வந்துருது. இங்க சைட்டோபிளாசம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற மாதிரி தான் திரும்ப இங்க வந்து அது கிளரா வருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேற ஒண்ணு பெருசா திங்க் பண்ண வேண்டாம். இந்த பரமேசின் என்ன, கேபிட்டல் கே எது டாமினன்ட், எது ரிசெசிவ், கில்லர் ஸ்டெயின் என்ன, சென்சிட்டிவ் ஸ்டெயின் என்ன, அவ்வளவுதான். லாங் டியூரேஷன் ஷார்ட் டியூரேஷன் வரக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான். ரைட். அடுத்தது inherence of the sigma particles of Drosophila. அடுத்த எக்ஸாம்பிள், Drosophila flies are sensitive to that CO2. இதுல 2 சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க இத பத்தின some studied about the Drosophila. இதுல சும்மா லைட்டா பாத்துக்கோங்க. The reciprocal cross between the sensitive and the normal Drosophila as a result. பேஜ் நம்பர் அந்த கீழ கொடுத்திருக்கோம். Drosophilaல இதுல Drosophila இல்ல, particles of sigma பண்ண டயக்ராமேட்டிக்கா இதுல பெருசா கொடுக்கல. சரி, ஓகே. சோ அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபீமேல் வந்து சென்சிட்டிவ் ரேஸ், நார்மல் வந்து மேல். அப்ப ஆல் ஆஸ்பிரிங்ஸ் ஆர் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன காரணம்? ஃபீமேல், அதாவது மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபீமேலோட கேரக்டர் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு வச்சு. அடுத்து பிரஸ்ட் டியூமர் மைஸ் டயக்ராம் இருக்கு கீழே 15 பேஜ் நம்பர்ல. இந்த மெமரி கேன்சர் ஆர் பிரஸ்ட் டியூமர் இன் த மைஸ். அப்ப மெட்டர்னல் டிரான்ஸ்மிஷன் மூலம் தான் இதுவும் எக்ஸாம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் நடக்குது. இது யாரு? பிட்னர் அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணாரு. பேஜ் நம்பர் 15ல ஃபிகர் நம்பர் 9 நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த சைட்டோபிளாஸ்மிக் அஃபெக்ட் ஆஃப் ஹேபிர்கோன்ஸ் அந்த லாமிட்ரான் சொல்லக்கூடியது. இது வந்து பாராசிட்டிக் வேப்ஸ். இது யாரு ஸ்டடி பண்ணா அது மட்டும் பாத்துக்கோங்க போதும், ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். சரியா? ரைட். அடுத்த சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ட்ஸ் இன் பிளான்ட், வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா 2019 இந்த ஏரியால, ஏன்னா பிளான்ட்னு ஏன் சார் திடீர்னு அனிமல் எக்ஸாம்லாம் கொடுத்தீங்க, திடீர்னு இப்ப பிளான்ட் எக்ஸாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல டயக்ராம் இல்ல. சரி, ஓகே. சோ ஏன் இது வந்து, ஏன்னா பிளான்ட்ல பொறுத்தளவு இந்த பிளான்ட் ரொம்ப முக்கியமான பிளான்ட். நான் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமே காமிச்சேன். இந்த பிளான்ட், இந்த பிளாஸ்மிக் இன்கிரிடியன்ட்ஸ் in the case of the cytoplasmic ingredients in plant, plasmic ingredients of mirabilis. அப்படின்னா mirabilis நான் முதல்ல ஒரு பிக்சர் காமிச்சேன் பாருங்க, பேஜ் நம்பர் 16ல பாருங்க. எஸ், அதோட 4 o'clock அதோட காமன் நேம் வந்து 4 o'clock plant னு சொல்லுவோம். 4 o'clock plant, ஈவினிங் பிரிம்ரோசா, அந்தி மந்தாரா ஏதோ சொல்லுவாங்க தமிழ்ல. அந்தி மந்தாராயா சார்? இல்லையா? தமிழ்ல என்ன சார்? கரெக்ட் தானா? ஈவினிங் பிரிம்ரோஸ்னு சொல்லுவோம். அந்திமந்தாரை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து. சரி, 4 o'clock பிளான்ட்னா ஏன்னா ஈவினிங் பிரிம்ரோஸ்க்காக அப்படி சொல்றாங்க. சோ வேற ஒண்ணும் கிடையாது. பிளான்ட் பொறுத்தளவு இந்த இதுலதான் ஸ்டடி பண்ணாங்க. சரியா? அதுல பிளாஸ்டிட்
ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் ஒரு சின்ன சார்ட் காமிச்ச பாருங்க, அதுல சைட்டோபிளாசம் இன்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைட்டிலே பிளாஸ்மிட் தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் இந்த ஜுவாலஜி சம்பந்தமா கேட்கலன்னா இந்த பிளான்ட்ல இது ஒண்ணுதான் கேட்பாங்க. 2019 கேட்டாங்க. ஸோ த சைட்டோபிளாசம் ஆஃப் த பிளான்ட் கண்டெயின் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அந்த பிளான்ட்ல வந்து சின்ன பார்ட்டிகல்ஸ் எப்படி இங்க நம்ம இதுல கப்பா பார்ட்டிகல்ஸோ அங்க ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் பேர் என்னன்னா பிளாஸ்டிட்ஸ். இதுல 2 டைப் இருக்கும். என்னது? கிரீன் குளோரோபிளாஸ்ட், நெக்ஸ்ட் வந்து கலர்லெஸ் லீகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸ்டிஆர்பில கவனிங்க, வெறுமனே இது எந்த பிளான்ட்ல செஞ்சாங்கன்னு கூட ஒரு இடம் கேட்டாங்க சார் டிஆர்பில. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? மெராபிலஸ் ஜலபா. சரியா? இது கூட கொஸ்டினா வரலாம், பாத்துக்கோங்க. இதுல வந்து 3 டைப் ஆஃப் தட். இதுல எப்படி இது கொஸ்டின் மீன்ஸ் இதுல என்ன 3 டைப் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுல மெட்டீரியல்ல ஃபிகர்ல பேஜ் நம்பர் 16ல கூட கொடுத்துருக்கேன். இதுதான் கேட்ட கொஸ்டின். 2019 கேட்ட கொஸ்டின் இதுதான். அதாவது அந்த மெராபிலஸ் ஜலபால 3 டைப் ஆஃப் த பிரான்ச்சஸ் என்னென்ன அப்படின்னு தான் கேட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் கொஸ்டின். அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னது? மெட்டீரியல் இருக்கு பாருங்க, கிரீன், ஒயிட், அதுக்கு அடுத்து என்னது? வெர்ஜிடேரியன் இருக்கு பாருங்க. அந்த பேஜ் நம்பர் 16ல அந்த ரவுண்டு கீழே கூட அந்த ஷேட் பண்ணி இருக்கு, டாட் பண்ணி பண்ணிருப்பாங்களா? சரியா? சோ கிரீன், வெஜிடேரியன், அதை வந்து கிரீன் அண்ட் ஒயிட்னு சொல்றத நம்ம கலர்லெஸ் நம்ம சொல்லலாம், ஒயிட்னு. சரியா? இத பேஜ் நம்பர் 17க்கு வாங்க. பேஜ் நம்பர் 17க்கு ஒரு டேபிள்ல கொடுத்துருப்பாங்க, பேல், கிரீன், வெர்ஜினேட்டர்னு சொல்லி. சரியா? சோ அப்ப இந்த இது 2019 கேட்ட இதுதான், இந்த 3 தான். 3மே ஆப்ஷனா கொடுத்திருந்தாங்க. இந்த மெராபில ஜலபாவில என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இல்ல, கேட்கல, பாத்துக்கிறோம். சரி. சோ இதுல எக்ஸ்பெரிமெண்ட் அந்த டேபிள் பாருங்க. பேஜ் நம்பர் 17ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேரக்டர், அதுல என்னென்ன போலன் டேக்கன் சொல்லிட்டு. மற்றபடி இதுல 2 வந்து சும்மா வேற ஒன்று ரொம்ப டீப்பா வேண்டாம். இந்த 3 மட்டும் நீங்க பாத்துக்கோங்க போதும். சரியா? இதுல என்ன சொல்ல வரனா, the experiment the phenotype of that offspring to determine by the parent who contribute the egg. இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த எக் என்ன கேரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அந்த கேரக்டர் தான் ஆஃப்ஸ்பிரிங் வரும். பிகாஸ் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் டு ரிசீவ் த சைட்டோபிளாசம் வித் த பிளாஸ்டிட் ஒன்லி த்ரூ எக். இந்த பிளாஸ்டிட் வந்து எங்க இருந்தா வரும்னு சொன்னா எக்ல இருந்து தான் வருது. அப்ப எக்னா ஃபீமேல் இருந்து தான் வருது. அதுதான் இது மெட்டர்னல் இன்ஹெரிடன்ஸ் சொல்றோம். போதும். இதுக்கு மேல அங்க ஒண்ணு பெருசா இந்த பிளான்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. பிளான்ட் அது என்னென்ன இது பிளாஸ்டிட் இருக்குது அது மட்டும் பாருங்க போதும். அடுத்து இது இன்னொன்னு, இதுதான் ஈவினிங் பிரிம்ரோஸ் தான். அது 4 o'clock பண்ணிட்டு இது வந்து ஈனோத்தரால மாறிக்கணும். நம்ம கரெக்டா இதுதான் கரெக்ட் எக்ஸாக்டா. அப்ப கூட மாத்தி சொல்லிட்டேன். 4 o'clock பிளான்ட் வேற, ஈனோத்தரா லமார்க்கியானா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இதுவும் பிளாஸ்டிட் இன்கிரிடியன்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள். ஈனோத்தரா லமார்க்கியானா அது வந்து என்னது சொன்னேன்? மெராபிளஸ் ஜலபா அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4 o'clock பிளான்ட். ஈவினிங் பிரிம்ரோஸ் வந்து இதுதான். ஓகே, இதுல ஸ்டடி பண்ணியிருக்காங்க cytoplasm இன்ஹெரிடன்ஸ்ல. So actually that Enothera americanus, the chromosome will be transmitted as the entire genome. The chromosomes are inherited into that a block. அதுக்கு வந்து a complex ன்னு சொல்றாங்க. ரொம்ப டீடைல்லாம் கேட்க மாட்டாங்க சார். இதுல எதுல ஸ்டடி பண்ணாங்கன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அது பேஜ் நம்பர் 18ல பயங்கரமா அதுல ஒவ்வொன்றுக்கும் அந்த பிளான்ட்டை வச்சு கேட்டிருப்பாங்க. நீங்க பிளான்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் அதுல பெருசா ஒன்றும் வராது. சரியா? ரைட். அது மாதிரி சைட்டோபிளாசம் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் எப்ளிமிடியான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 19ல இருக்கு. அது மாதிரி மேல் ஸ்டெரிலிட்டி ஆஃப் த பிளான்ட் இதுவும் அடுத்த பேஜ்ல இருக்கு. இதெல்லாம் பிளான்ட்டோட எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அதுல ரொம்ப டீட்டெயிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதுல இன்னொரு முக்கியமானது அந்த எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிடன்ஸ் பை மைட்டோகாண்ட்ரியா. இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் சார். ஏன் இதை நல்லா பாத்துக்கணும் சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதுல இருந்து கொஸ்டின் நிறைய வந்திருக்கு. எதுக்குன்னா நம்ம சிலபஸ்ல இதை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாங்க சார். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோட் அண்ட் டிரான்ஸ்லேஷன். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் அண்ட் தர் எக்ஸ்பிரஷன், இதுதான் டைட்டில். அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வர்றவாக இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ இதை நல்லா தரவா ப்ரிப்பேர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிடன்ஸ். எஸ் 19 பேஜ் நம்பர் சார் கண்டினியூஷன் தான் போயிட்டு இருக்கு. 18ல கடைசில இருக்கு சார். 18ல 19 ஸ்டார்ட். ஆமா 18 கடைசியா 19 கண்டினியூ ஆகும். அதே கண்டினியூஸா பேஜ் போயிட்டு இருக்கு. சரியா? சரி, நல்லா கவனிங்க. இதுல வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன், இட்ஸ் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் சர்டன் கேரக்டர்ஸ், particularly that unicellular organisms such as என்னென்ன யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் கொடுத்தாங்க, சார்கோமைசிஸ், நியூரோஸ்போரா, ஆஸ்பெர்ஜில்லஸ், பரமேசியம். இதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர் யாரு கேட்கலாம். இப்படின்னு சொல்லக்கூடியது. ரோல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வாஸ் ஸ்டடிட் தட் செவரல் அதர் பிளான்ட்ஸ் அஸ் வெல் அஸ் அனிமல்ஸ். சரியா? அது பார்த்துக்கோ. நின்று நான் இதை ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லுவேன். அது என்ன நம்ம பார்ப்போம். இதுல கவனிங்க. இந்த கேஸ் ஆஃப் தட் எபிடல் ஈஸ்ட், அது வந்து சார்கோமைசிஸ் செராகஸ்ன்னு சொல்லுங்க பாத்தீங்களா, இஸ் a defect in aerobic respiratory mechanisms. The petals that differ from that wild type that is called gradient. The following features they having. So the loss of sensitivity to the inhibitor. அப்ப இதுல என்னன்னா, they do not have the cytoplasm A1, A3, B in the mitochondria. இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்பானா, இந்த சைட்டோபிளாஸ்ட்ல எதுலாம் இல்லைன்னு கேட்பாங்க. A1, A3, B அதெல்லாம். இந்த லைன் ரொம்ப முக்கியம் சார். சரியா? அது அந்த லைன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. And that mitochondria are not fully in the development to that. I mean the pedal mitochondria is the lack of that sensibility, and the pedal mutants are classified into the following types. அதுல நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. சரியா? இதெல்லாம் சும்மா கூட ரீட் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி that segregational petal forms ஒன்று இருக்குது. Development to that due to the mutation of nuclear gene. I mean the vegetatives are non-essential peptides to form that. இது மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ல வரக்கூடிய due to the loss of modification of mitochondrial gene. Cytoplasmic factor இந்த மாதிரி சொல்லுவோம், rho factor. It's the response for that a peptide characters are located in the mitochondrial chromosomes. இதுல 2 type of non segregational peptides இருக்கான். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரோ 0 இல்லைன்னா இந்த பி, இந்த மைனஸ், இந்த மாதிரி. அது இந்த நியூட்ரல் பெப்டைட் அப்படின்னு சொல்றோம். நோ ரோ ஃபேக்டர்ஸ், அதான் இந்த மாதிரி சிம்பிள் சொல்றோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள். அது மாதிரி சப்ரசிவ் பெப்டைல்னா இந்த சிம்பிள் சொல்றோம், சப்ரசிவ். டிஃபெக்டிவ், இது வந்து என்ன மைனஸ் போட்டா டிஃபெக்டிவ் ரோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதை பேஜ் நம்பர் இதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. 20ல அந்த மைட்டோகாண்ட்ரியா ரிலேட்டடா வரும். 21ல ஒரு நிமிஷம், கிராஸ் 1, கிராஸ் 2, கிராஸ் 3 கொடுத்துருக்கு பாருங்க. கிராஸ் 1, கிராஸ் 2, கிராஸ் 3 அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எதை ரெண்டுக்குள்ள கிராஸ் பண்ணா என்ன வரும், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. சரியா? இதுல வந்து நேச்சுரல் பெப்டைட்ஸ் ஹேவ் தட் incomplete mitochondrial DNA. It contains many deletion and duplication of that various part of that mitochondrial genome. இதுல பேஜ் நம்பர் 20ல ஃபிகர் நம்பர் 15 பாருங்க. அதுல வைல்டு டைப் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால என்ன மாதிரி வரும், நேச்சுரல் பெப்டைட் அண்ட் வைல்டு டைப். அப்ப இதுவும் மெட்டல் அந்த வரக்கூடிய விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலா ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. மற்றவெல்லாம் அதுல ஒன்றும் பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்ற ஏரியா மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அதுல அந்த மெயினா எழுதி போட்டாங்களா, சைட்டோபிளாஸ்மம் A1, A3, B, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சொல்ற ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ரைட். அடுத்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பாலாம் கேட்கவே மாட்டாங்க. இந்த போக்கிஸ்டைன் தட்ஸ் ஆஃப் நியூரோஸ்போரா கேட்டிருக்காங்க சார். சரியா? இதுல வந்து முதல்ல இது ஃபர்ஸ்ட் the Pogestein of Neurospora respiratory variety of the Neurospora. Neurospora நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் என்ன, யார் ஸ்டடிஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மெச்சல் மெக்கல் 1952 studied by the Pogesteins for Neurospora grass. அப்ப இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, how the denoted by that Mi1 stain. It is a respiratory
wherein and differ from the wild strains of the following features. இந்த features மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். Pocky strains are grown slowly. சரியா? It's a respiratory poor. அப்ப the lack of A and B, very important question. இங்க நான் என்ன சொல்றேன், lack of A1 A3 B, இந்த ரெண்டு கொஸ்டின் தான் சார் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்ஆர்லாம் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஏரியாலாம் ஹாட் ஸ்பாட்னு சொல்றேன். அப்ப மத்ததெல்லாம் சும்மா லெஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும். The cytoplasm capital C is excess that defective respiratory enzyme systems or Pocky strains are strictly is the maternal. இது maternal illness தான். The offspring always exhibit the maternal traits தான். அப்ப இதுல அதுதான் இங்க இந்த கிராஸ் போட்டுருவோம், அந்த போக்கி ஃபீமேல் அண்ட் வைல்டு மேல். அப்ப அதுல என்ன வருது பாருங்க, ஆல் ஆர் போக்கி டைப். ஏன் அது ஃபீமேல்ல இருந்து வரக்கூடியது. ஐ மீன் வைல்டு ஃபீமேல் போக்கி மேல், ஆல் ஆர் வைல்டு டைப். ஏன் ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். as a result showing the gene for Pocky traits located in the mitochondrial DNA. அதுல இருக்கிறவாது தான் அது வந்து it will be enter into that அப்படின்னு சொல்றோம். சரியா? சார் எஸ் சொல்லுங்க. போக்கினா என்ன சார் மீனிங்? இல்ல அது ஸ்டெயின்ல வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? நம்ம சாயம் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதுல போக்கி ஸ்டெயின் மட்டும் சார் என்னமே பெட்டிட்டிஸ் போட்டிருக்கேன் சார். செக்ரிகேஷனல் பெட்டிட்டிஸ். என்னமே செக்ரிகேஷன் பெட்டிட்டிஸ் செக்ரிகேஷனல் பெட்டிட்டிஸ் போட்டிருக்கு. ஈஸ்ட் பெட்டிட்டிஸ். பெட்டிட்டிஸ்னா என்ன சார் மீனிங்? இந்த ஹேப்ளாய்ட் பெட்டிடிஸ், ஹேப்ளாய்ட் நார்மல் அத சொல்றீங்களா சார்? பெப்டிடைல் மிஸ் அதெல்லாம் ஒன்னும் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சரியா? அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் நான் சொல்றது மட்டும் பாத்துக்கோங்க. அந்த லேக் ஆஃப் சைட்டோபிளாசம், அதாவது போக்கி ஸ்டெயின்ல நியூரோஸ்போரால எது இருக்கும் எது இருக்காது, யார் ஐடென்டி பண்ணா, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் இந்த அளவுக்குலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். சரியா? இதெல்லாம் வந்து ஸ்டெயினோட டைப் நீங்க கேட்கறதெல்லாம். சரியா? ரைட். அதர் எக்ஸாம் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அதர் எக்ஸாம் ஃபார் த சைட்டோபிளாஸ்மிக் நான் நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதுவும் லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடும். இதுல வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாக்டீரியா, ஃபங்கை, some paramecium and drug resistant the mammalian cells உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான். சரியா? சோ இது நெக்ஸ்ட் கேட்டகரியில உள்ள விஷயங்கள். ஓகே, இந்த இது மட்டும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்த சைட்டோபிளாஸ்மிக் யூனிட்ஸ் ஆஃப் ஹாப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ். இப்ப இது தவிர்த்து வேற இது எல்லாமே இதுல வரும். வேற ஹாப்ளாய்டு ஆர்கானிசம்ல வேற என்னென்ன இதுல இருக்குன்னா ஈஸ்ட். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நான் திரும்ப சொல்றேன். பேஜ் நம்பர் 22 ஃபிகர் நம்பர் 16 and 17. அதுல ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஈஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, த கேரக்டர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ சைட்டோபிளாசம். போதும், வேற ஒன்றும் நீங்க அதை படிக்கலாம் ஒண்ணு வேண்டாம். அதுமாதிரி ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் அ பாராசிட்டிக் ஃபங்கை. அது வந்து சரியா? இது என்னன்னா த எக்ஸாம்பிள் ஆஃப் த சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அகைன்ஸ்ட் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த எக் ஒன்லி. எல்லாமே எக்குல உள்ள சைட்டோபிளாஸ்ம் மூலம் தான் போகுதுன்னு சொல்றாங்க. நியூரோஸ்போரா 2 பேர் சொல்லியிருக்காங்க. மேரி அண்ட் மிச்சல் சொல்லுது. ஃபவுண்ட் இன் த ஸ்டெயின் ஃபார் த நியூரோஸ்போரா was studied by Pocky. அதாவது which was that, அது என்ன சொல்றாங்கன்னா which was called, அதாவது அந்த நியூரோஸ்போரா கிராஸ்ல அந்த ஸ்டெயினை நம்ம என்ன சொல்றோம்னா, நீ கேட்டீங்களா போக்கின்னு என்னன்னா அதுதான் இது. சரியா? அது ஒரு ஸ்டெயின், ஒரு சாயம், நியூரோஸ்போரா கிரஸா which was called, நம்ம அதை வந்து போக்கி அப்படின்னு சொல்றோம் அந்த ஸ்டெயின். அவ்வளவுதான். இங்கே அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. The slow growth of that filament is associated with that impact the mitochondrial function. The character will be transmitted through the maternal line. ஏன்னா இது ஃபுல்லாவே சைட்டோபிளாசம் அப்படிதான் போகும். இதான் நான் சொன்னேன். இந்த கப்பா பார்ட்டிகல்ஸ் இதுவும் அந்த கேட்டகரி தான். கப்பா பார்ட்டிகல்ஸ் இந்த கில்டு ஸ்டெயின்ஸ். அங்க வந்து நம்ம அங்கேயும் நம்ம ஸ்டெயின் சொல்றோம், இங்கேயும் ஸ்டெயின் சொல்றோம். அங்க கப்பா பார்ட்டிகல்ஸ் அவர் சொன்னவாறு அவர் பேர் வச்சிருக்காங்க, இங்க அந்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். So the kappa particles in the killed stains of the paramecium contain, it's a refractive protein of contain capital R. The body we are called as bright. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் இது. இந்த இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் அந்த இது ஹேண்ட் ரைட்டன் சிலது வந்து வேற வேற புக்ல உள்ளது, சிலது எக்ஸாம்ல எழுதியிருக்கேன், ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு ஹேண்ட் ரைட்டன் எழுதியிருக்கேன் பாருங்க.
அதுக்கு கீழேயே இருக்கும். So the kappa particles are the parameciums to maintain only the presence of, நான் சொன்னல, capital K. இதுதான் மெயின்டைன் பண்ணும். the nuclear genotype இதுதான் மெயின்டைன் பண்ணும். சரியா? கன்க்ளூஷன் பொறுத்தளவு there is no doubt that are the cytoplasm contain the heredity body only type. அது one type தான், இல்ல or another type. அது ஃபுல்லாவே through maternal only it will be entered into that. So அப்ப that green plants and plastids, இல்ல நிறைய சொல்லலாம். பிளாஸ்டிட்னு ஒன்று சொன்னோம், green plants சொல்றோம். Definitely the gene like it inside the cell. But non-green organisms are the present that endogenous cells of the cytoplasm. இல்ல plastid, mitochondria. It's represented by the viral-like organisms, the living in the cytoplasm of symbiotic relationship அப்படின்னு சொல்றோம். சரியா? இதான் ஒரு கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்ல ஃபைனலா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அது எதுவாக இருக்கட்டும், மெட்டர்னல் பாடியில மூலம் அந்த எக்கு மூலம் வந்து அந்த சைட்டோபிளாசம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால தான் இது அடுத்ததுக்கு போகுது, கில் பண்ணுதா, ஸ்டெயினா அப்படின்னு சொல்றோம். இந்த டைட்டில தான் அங்க என்ன நம்ம சிலபஸ் வச்சிருக்கோம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்ன டைட்டில், சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் அண்ட் தேர் எக்ஸ்பிரஷன். இதுதான் டைட்டில், சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் அண்ட் தேர் எக்ஸ்பிரஷன்னா. நம்ம எப்பவுமே வந்து டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் ஆக்ட் பண்ண சொல்றோம், இங்க சைட்டோபிளாசம் அந்த வேலையை செய்யுது. இதுதான். ஸோ இதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ நான் ஏற்கனவே 4th யூனிட் வரும்போதும் இந்த மைட்டோகாண்ட் டிஎன்ஏ மட்டும் ஒரு 1/2 பேஜ் to 1 பேஜ் வரைக்கும் நடத்தினேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இங்கேயும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பத்தி இருக்குது, பாத்துக்கலாம். சரியா? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சு. இப்போ இன்னைக்கு ஒரு கொஸ்டின் தான் நடத்திருக்கேன். ஓப்பனா சொன்னா இன்னைக்கு நடத்தினது வந்து ஒரே ஒரு கொஸ்டின், சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் மட்டும் தான் நடத்திருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த டைட்டில் வந்து பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு கிளாஸ் இருக்கும். நான் குரூப்ல நாளைக்கு காலையில நீங்க அப்டேட் பண்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். தேங்க்யூ. குட் நைட் எவரிபடி. Thank you, sir. Thank you.